ஹாய், பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேத தியானம் சங்கீதம் 121 ஃபுல் அதிகாரத்தையும் நம்ம படிக்க போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதன் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அன்புலே சுவாமி கர்த்தாவே, அப்பா, நீர் கொடுத்த இந்த நல்ல வேத வசனத்துக்காய் தியானிச்சதுக்காய் நன்றி சுவாமி. அப்பா, இந்த வேதத்தில் இருக்கிற எந்த வசனங்களுக்கு ஏற்றபடி எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க ராஜா. அப்பா, நீர் எங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்து வரீங்க, அதற்காய் நன்றி ராஜா. அப்பா, மனுஷங்க எங்களை விட்டு விலகி இருக்கலாம், எங்களை மறந்திருக்கலாம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு நாளும் எங்களை மறவாத தேவனாக இருக்காங்க. அப்பா, யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டு செபித்துக்கிட்டு இருக்காங்களோ ஒவ்வொருடைய விண்ணப்பத்தை நீர் அங்கீகரிப்பீராக, ஒவ்வொருடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக ராஜா. அப்பா, ஒவ்வொருடைய பிரயாசத்தை நீர் அறிந்திருக்கிறீர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீரே சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.